இது மாதிரி வந்து காளானில் ஒரு கிரேவி வச்சு கொடுங்க. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஆனியன், மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட வந்து புதினா தழை, கொத்தமல்லி தழை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவங்கள அரைச்சி ஒரு பக்கம் வச்சுருங்க. அப்புறம் அதுக்கு வந்து நான் வந்து சின்ன ஆனியன் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் பெரிய ஆனியன் வந்து 2ம், ஒரு தக்காளியும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம் போட்டு அவங்க நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை நல்லா வணக்கி விட்டு அவங்க கூட உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் என்னென்ன அரைக்க தேவையான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களையும் போட்டு நல்லா இவங்க கூட வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அவங்க நல்லா கொதித்து வரப்போ நம்ம வீட்டிலேயே அரைச்ச மசாலா தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் மட்டன் மசாலா யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் வீட்டிலே அரைச்ச மசாலா பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். சிக்கனுக்கு மட்டனுக்கு ஒரே மசாலா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த பவுடர் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். அது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க எல்லாம் நல்லா மிளகாத்தூள் போட்டுட்டு அவங்க நல்லா எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு கிரேவி வச்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நன்றி. பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி சமைச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க.